ஹாய். ஒரு வழியாக பால்குடம் வந்துருச்சு. இந்த வருஷம் பால்குடம் எடுக்கலை, நெக்ஸ்ட் இயர் பால்குடம் எடுத்துக்கலாம். இந்த வருஷம் பாப்பாவுக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது, சரி அதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணோம். எல்லாருமே மார்னிங்கே காவேரி ஆற்றுக்கு போயிட்டோம். எல்லாம் அங்கேருந்து தான் அந்த அழகு குத்துறது, அப்புறம் அக்னி செடி எடுக்கிறது, பால்குடம், தீர்த்த குடம், அதுக்கப்புறம் கரும்பு தொட்டில் கட்டி போடுறது எல்லாமே ஆற்றுலேருந்து தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் நானும் இவங்களும் பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு அதே போல் ஆற்றுல குளிச்சுட்டு அப்புறம் பாப்பாவை கரும்பு தொட்டில் கட்டிட்டு அப்புறம் நாங்கள் தனியாகவே வந்துட்டோம். ஏன்னா பாப்பாவை வெயிலில் கூட்டிகிட்டு அவ்வளோ தூரம் நம்ம வர முடியாதா, அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு முன்னாடியே கோயிலை சுற்றிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் பால் குடம்லாம் வந்துச்சு. அப்புறம் வர்றதுக்குள்ளே அவங்களுக்கு நீர்மோர்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கலக்கி எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் வந்தவங்களுக்குலாம் அப்புறம் அதெல்லாம் ஊற்றி கொடுத்துட்ருந்தோம். பால் குடம் எப்போதுமே முன்னாடி வந்துடும், லாஸ்ட்டாக தான் இந்த அழகு குத்துறது, அக்னி சட்டி அதெல்லாமே கடைசியாக தான் வரும். அப்புறம் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் உள்ளே இருக்கிற அந்த சிலையை எடுத்துகிட்டு வெளியில் வச்சு கொண்டு வந்த பால் அபிஷேகம், அப்புறம் சந்தன அபிஷேகம், பழம் அப்படின்னு நிறையா அபிஷேகங்கள்லாம் பண்ணி முடிப்பாங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சந்தன காப்பு அலங்காரம் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் பழத்தட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போய் சாமிக்கு போய் உடச்சிட்டு வந்துடுவாங்க. இந்த வெளியில் அபிஷேகம் பண்ண சாமியை அப்படியே ஊர்வலமாக எடுத்துகிட்டு நைட்டு 10-10:30 மேலே கோயிலுக்கு முன்னாடி வச்சு சாமியை நல்லா ஆடி உள்ள கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் சாமி உள்ளே கூட்டி போகுந்ததுக்கப்புறம் ஒரு வழியாக பால்குடமும் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் நாளையிலேருந்து ஆர்கெஸ்ட்ரா அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. அது ஒரு 2 நாள் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த வருஷம் பால்குடம் முடிஞ்சிடுச்சு. இனிமேல் நெக்ஸ்ட் இயர் தான்.